ஈரானின் புதிய உச்ச தலைவராக பதவியேற்றுள்ள முஜ்தபா காமெனி குறித்து அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டுள்ள ஒரு பரபரப்பான தகவல் சர்வதேச அரசியலில் பெரும் புயலையை கிளப்பியுள்ளது. மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமெனியின் மகனான முஜ்தபா ஓரின சேர்க்கையாளராக இருக்கலாம் என்று அமெரிக்க உளவு அமைப்புகள் சந்தேகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூயார்க் போஸ்ட் இதழ் வெளியிட்டுள்ள செய்தியின்படி முஜ்தபா தனது சிறுவயது ஆசிரியர் ஒருவருடனும் காமினி குடும்பத்தில் பணிபுரிந்த ஒருவருடனும் நீண்ட காலமாக தொடர்பில் இருந்திருக்கலாம் என்று அமெரிக்க ஒற்றர்கள் கணித்துள்ளனர். இந்த தகவலை கேட்டவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆச்சரியம் தாங்காமல் சத்தம் ஆக சிரித்துவிட்டதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே முஜ்தபாவை ஈரானை வழிநடத்த தகுதியற்றவர் என்றும் பலவீனமானவர் என்றும் டிரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் இந்த உளவு தகவல் அவரை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. முஜ்தபாவின் தந்தையான அலி காமெனியும் கூட தனது மகனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சில பிரச்சனைகள் காரணமாகவே அவரை தனது வாரிசாக அறிவிக்க தயக்கம் காட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக 2008ஆம் ஆண்டு விக்கிலீக்ஸ் வெளியிட்ட ஒரு ரகசிய ஆவணத்தில் முஜ்தபா உடல் ரீதியான சில குறைபாடுகளுக்காக லண்டனில் ரகசிய சிகிச்சை பெற்றார் என்ற தகவலும் இப்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வருகிறது. ஈரானிய இஸ்லாமிய சட்டங்களின்படி ஓரின சேர்க்கை என்பது மரண தண்டனைக்குரிய மிக கடுமையான குற்றமாகும். அப்படி இருக்கையில் மதத்தின் பெயரால் ஆட்சி நடக்கும் ஒரு நாட்டின் உச்ச தலைவராக இருப்பவர் இத்தகைய குற்றச்சாட்டு எழுந்திருப்பது ஈரானிய தலைமைக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கியுள்ளது. இது அமெரிக்கா பரப்பும் வதந்தியாக கூட இருக்கலாம் என்று சிலர் கூறினாலும் இந்த ஒரு தகவல் மிகவும் நம்பகமான உயர்மட்ட வட்டாரங்களிலிருந்து கிடைத்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் அடித்து சொல்கிறார்கள். தற்பொழுது விமான தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் முஜ்தபா தீவிரமான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் மருந்துகளின் வீரியத்தால் அவர் நடந்து கொள்ளும் விதம் குறித்தும் பல்வேறு செய்திகள் கசிந்து வருகின்றன. ஒருவேளை இந்த தகவல் ஈரானிய மக்களிடையே பரவி உறுதிப்படுத்தப்பட்டால் அது முஜ்தபாவின் அதிகாரத்திற்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்றும் ஈரானில் உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கக்கூடும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அதிகாரிகளின் சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் இந்த ஒரு தகவல் மத்திய கிழக்கு அரசியலில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.